எல்லோருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது நாம் 12 லக்னங்களுக்கும் இந்த குரு பகவான், இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கடக லக்னத்திற்கு பார்ப்போம். மிக அற்புதமான அமைப்பு. அதாவது கடக லக்னத்திற்கு 6ஆம் இடமான தனுசு ராசிக்கும் 9ஆம் இடமான மீன ராசிக்கும் குரு பகவான் அதிபதி ஆவார். இவர் லக்னத்தில் அமரும் போது அது உச்சம் பெறுவது என்பது கோடி புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே அமையும் நண்பர்களே. அற்புதமான அமைப்பு. கேந்திரஸ்தானம் என்பது 1, 4, 7, 10ஆம் வீடுகள். இந்த 1, 4, 7, 10ஆம் வீடுகளில் 1ஆம் இடமான லக்னத்திலே குரு அமர்ந்து அது உச்சம் பெறுவது என்பது தனி சிறப்பு. கேந்திரஸ்தானம் கடக லக்னத்தில் அமர்வது ஹம்சயோகம் என்ற சிறப்பையும் தரும் நண்பர்களே. இந்த குரு 5, 7, 9ஆம் பார்வையால் வாழ்க்கையில் பெரும் சிறப்பை தருவார் கடக லக்னத்திற்கு. காரணம் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். மிக முக்கியமான விஷயம். 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும். அதே போன்று பிள்ளைகளால் சமூகத்தில் பெரும் கௌரவம் கிடைக்கும். 7ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண தடைகள் நீங்கும். மனைவியால் யோகத்தை அடைவார்கள் நண்பர்களே. கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கும். ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த குரு பகவான் தருவார். 9ஆம் பார்வை என்பது திருஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தையின் ஆட்சி கிடைக்கும். குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக யாத்திரை அமையும். ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் இருப்பது போல் இருந்தவர்களுக்கு உச்சம் பெற்ற குரு லக்னத்தில் அமர்வதால் பிரகாசமான வாழ்க்கையை தருவார் நண்பர்களே. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் முன்பிருந்த கஷ்டம் நீங்கும் நண்பர்களே. அனைவருக்கும் முன்மாதிரியான மனிதராக நீங்கள் மாறப்போகின்றீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் இடத்தில் இருப்பீர்கள். 9 கூடிய குரு உச்சம் பெறுவதால் எதிர்பாராத பண வரவு, பரம்பரை சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மூதாதையர்களின் ஆசையும் கிடைக்கும். இந்த பலன்களை முழுமையாக அடைய வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது நன்மை தரும் நண்பர்கள். தயிர் சாதம் தானமாக கொடுப்பது ஏழை எளியோர்களுக்கு, அதே போன்று பசுமாட்டிற்கு பழங்கள், கீரைகள் கொடுப்பது உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த பலன்கள் அனைத்தும் முழுமையான வெற்றியாக மாறும். உங்கள் தசாபுத்தியை பொறுத்து சிறு மாற்றம் அடையும். அதனால் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொண்டு சிறப்பான முறையில் இன்புற்று வாழ வேண்டுகிறேன். நன்றி.